வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மில் இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெரிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெரிய அக்கினி இறங்கிடுதே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆசீர்வதிக்கும் கரங்கள் நம் சிரத்தின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகின்றதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகின்றதே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஜீவாதிபதியே, உம்மை துதிக்கிறோம். என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னவரே, நான் அனுப்புகிற காரியம் அது வாய்க்கும் என்று சொன்னவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் அதன் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னவரே, இயேசுவின் நாமத்தில் பரலோக தகப்பனே, உடைய ஜீவ வார்த்தை எங்களுக்கு அருளும்படியாக கெஞ்சுகிறோம். நீர் மகிமை அடைவீராக. நான் சிறுகவும் நீர் பெருகவும் தக்கதாக தேவரீர் எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர திருப்புவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நேற்றும் உபவாச ஜெபத்தில் மன்றாடி ஜெபித்தோம். ஸ்தோத்திரம். பல பலவீனங்களுக்கு நடுவில் கால வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணினேன். என் இருதயத்தை தாழ்த்தினேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட வார்த்தையை என் ஆத்துமாவில் வைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அது ஒரு மகிமையுள்ள வார்த்தையை என் ஆத்துமாவை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி சந்தோஷப்படுத்தின தேவனுடைய வார்த்தை. வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 8:1 தொடர்ந்து வாசிங்க. தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேரில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நிலைத்தள்ளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிட்டு ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிட்டு. ஆமென். எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க அல்லேலூயா. இதுல என்ன பாஸ்டர் விசேஷம் இருக்கு? அது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆத்துமாவுக்கு பலனா இருக்கும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். சொல்லுங்க ஆமென். இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை பார்த்து சில நேரங்கள்ல சொல்லுங்க ஆமென், அடுத்து என்ன நடக்குங்கிறத ஆண்டவர் தான் அறிவார். இதை நீங்க அறியணும்னு விரும்புறது ரொம்ப சிரமம். அதை நம்ம விரும்பணும்னா தேவையில்லாத இடத்துல தலையை கொடுத்த கதையா மாறும். அது நமக்கு தேவையில்லை. சொல்லுங்க ஆமென். சில நேரங்களில் நமக்கு சொன்னதை உண்மையாய் நம்ம பின்பற்றுகிறதா பாக்கியம். அடுத்து என்ன நடக்கும்? இப்போ நான் என் பேரனுக்கு என்ன நடக்கும் பாஸ்டர், என் பேத்திக்கு என்ன நடக்கும், என் பேத்தியுடைய பிள்ளைக்கு என்ன நடக்கும், அது எனக்கு தேவையா? என் பேத்திக்கு பேத்தியை பற்றி எனக்கு தேவையா? அது நான் இருக்க போறேனா? சொல்லுங்க ஆமென். என் பேரனுடைய மகனை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இருங்க. சிலர் தூக்கி சுமதுங்க, முண்டுகளை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருங்க. தேவையில்லை. தேவன் செய்யறதை அவர் தான் செய்வார். அது நமக்கு தெளிவு இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, நோவாவை நீதிமானும் உத்தமனுமாய் கண்டு அவனோட 8 பேரை காப்பாற்ற ஆண்டவர் திட்டம் கொடுக்கிறார். துன்மார்க்கரை அழிச்சிட்டு நோவாவை காப்பாற்றணும், அவனுடைய மனைவியை காப்பாற்றணும், 3 மகனை காப்பாற்றணும், மொத்தம் 8 பேர். சொல்லுங்க ஆமென். பேழையை செய்ய சொல்லியாச்சு, பேழையை செஞ்சாச்சு, கீழ் பூசியாச்சு, அடுக்கடுக்கா வச்சாச்சு, எல்லா மிருகங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டாச்சு, ஜோடி ஜோடியா சேர்த்தாச்சு, அதுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. காத்துக்கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய நேரம் வரும்போது மழை பெய்து பேழை கிளம்ப ஆரம்பிக்கிறது. சொன்னது நடந்துருச்சு. 2 பாதி பைபிள் அருமையாய் சொல்லுகிறது. நோவாவுடைய வாழ்க்கையில 2 பாதி சில நேரம் சொன்னது நடக்கும், எதிர்காலத்தை உள்ளதை அவர் தான் செய்வார். அதை நீங்க செய்ய முடியாது. அதை பற்றி கவலைப்பட்டோம்னா ரொம்ப சிரமப்பட்டுருவோம். கர்த்தர் சொன்னதை செய்தான். நோவா சொல்லுங்க ஆமென். பேழையை செய்யற ஆண்டவரே. எந்த மரத்தில் செய்யணும் ஆண்டவரே? கொப்பேர் மரத்தில் தான் செய்யணும். சரி ஆண்டவரே செய்கிறேன். ஏன் இந்த கல்லியம் பலகையில செஞ்சா என்ன ஆண்டவரே? செத்து போயிடுவேன். அந்த ப்ரெஷர் அது தாங்காது. ஈஸியாக கிடக்கிற மரத்தில் ஏதாவது ஒரு மரத்தை நம்ம பாட்டுக்கு இழைச்சி பேழை செய்கிற ஆண்டவரே போய் சேராது, பேழை உடைஞ்சிரும். அந்த ப்ரெஷரை தாங்காது. ஆண்டவருக்கு தெரியும் கொப்பேர் மரத்தில் தான் செய்யணும். சொல்லுங்க ஆமென். அவ்வளோ பெரிய சமுத்திரத்தினுடைய ப்ரெஷர், சமுத்திரமே இல்லை, எல்லாமே மூழ்கிருச்சு. எவரெஸ்டே மூழ்கிருச்சு. பூமியில் இருக்கிற உயரமான சிகரங்கள் எல்லாம் மூழ்கிட்டு அதுக்கு மேலே பேழை மிதந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். சாதாரண இந்த கஜா புயலே நமக்கு தாங்க முடியல. எல்லாம் விழுந்துருச்சு, எல்லா ஃபேன்லையும் தண்ணி போயிடுச்சு, எல்லா மரமும் விழுந்துருச்சு. பேராவூரணி பட்டுக்கோட்டை பக்கம் ஒரு தென்னை மரம்ல எல்லாத்தையும் சாஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சமுத்திரத்தில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், காத்தினுடைய ப்ரெஷர். அதை பூரா தாங்கணும்னா நீ கல்லியம்பலகையில் செஞ்ச வேலைக்கு ஆகாது, கொப்பேர் மரத்தில் தான் செய்யணும். சொல்லுங்க ஆமென். கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தேரவே மாட்ட. ஞானம் கர்த்தருடையது. கொப்பேர் மரத்தில் செய்யணும். சரி ஆண்டவரே. இந்த சரின்னு கேட்குறவன் தான் பாக்கியவான். சரி ஆண்டவரே. அதை செஞ்சதுக்கு பிறகு கீழ் பூசணும். இப்போ மாதிரி போய் டிராக்டரில் கொண்டு வர முடியாது, தேடி போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே செய்யணும். இந்த நோவாவுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு செத்துருப்பாங்க. நோவாவுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கும் மருமகளாக வந்ததுக்கும் செத்து தான் பிழைக்கணும். யோசிச்சு பாருங்களேன். நம்ம டக்குன்னு படிச்சுட்டு போயிடுவோம். நோவா பேழைக்குள்ள இருந்தான். உங்கள் வீட்டில் வெறும் 3 மாடு வச்சுருங்க பார்ப்போம். வெறும் 3 மாடு கட்டுத்துறையில் அதுக்கு சாணி எடுத்து அதுக்கு வைக்கல் போட்டு அதுக்கு கல்லணி தண்ணி எல்லாம் வச்சு வெறும் 3 மாடை வச்சு நீங்கள் பராமரித்து பாருங்கள். மகன்கிட்ட தெளிவாக சொல்லிடுவா, நம்ம தனி கொடுத்தம் போனோம்னா போவோம், இல்லைன்னா இந்த மாமியாரோட எனக்கு வேலைக்கு ஆகாது, தனியாக வைக்கிறீன்னா நான் வர்றேன், இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்ருவா. இந்த மாட்டை வச்சு நீனே மேய்ச்சிக்க. இந்த வெறும் 1 மாடு வச்சுக்கிறங்க பார்ப்போம். ஒரே ஒரு மாட்டுக்கு கட்டுத்தரையில் வச்சு நீங்கள் வேலை பார்த்து பாருங்கள். காலையில் வெள்ளனக்கிழமை எல்லாம் க்ளீன் பண்ணி வெறும் 1 மாடு முடியாது. நோவா ஒரு பண்ணையை விட பெருசு. நோவா பராமரிக்கிற பேழையில் ஒரு பண்ணையை விட பெருசு அது. ஒவ்வொரு ஜோடி ஜோடா எல்லாத்தையும், யானையில் ஒரு ஜோடி கண்டிப்பாக இருந்திருக்கும். சமுத்திரத்தில் உள்ளதை தவிர யானையில் ஒரு ஜோடு, காண்டாமிருகத்தில் ஒரு ஜோடு, எரும மாட்டில் ஒரு ஜோடு, எல்லாத்துலையும் ஜோடி ஜோடா சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் லேசா சொல்லிட்டு விட்டாரு. சேர்த்துக்கொள்ள அதெல்லாம் வந்துடும். கரடியில் ஒரு ஜோடு. சின்ன பிள்ளை சிறுவர் ஊழிய கதை நான் சொல்லலை. சிங்கத்தில் ஒரு ஜோடு, புலியில் ஒரு ஜோடு, சிறுத்தையில் ஒரு ஜோடு, குரங்கு வகைகளில் ஒவ்வொரு ஜோடு, அதுக்கு கேபின் டெக்கு, அதுக்கு சாப்பாடு. நான் கூட நல்லா ஆராய்ந்து பார்த்தேன். ஆண்டவரே இது எவ்வளோ நாளைக்கு நான் சமாளிக்கணும் ஆண்டவரே, இதெல்லாம் ஏற்றிக்கிட்டேன்.
மழை வந்துடும், மிதக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து அறுவடை செஞ்சு இதுக்கெல்லாம் பயிர் கொண்டு வந்து எவ்வளோ நாளைக்கு நான் அந்த பேழையில் மிதக்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. வருமா வராதா? ஆனால் வந்தால் நம்ம தள்ளப்பட்டுருவோம். சொன்னதை மட்டும்தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அது தேவ ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பாக்கியமாக ஓடுவோம். கேட்கவே இல்லை பாருங்க, அவனுக்கு தெரியும், நோவாவுக்கு தெரியும், அவர் சொல்கிறத கேட்குறதா நம்ம வேலை. நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன். சும்மா டாக்டர்கிட்ட நீ உங்களுக்கு தான் ஒரு ஊசி போடுறாரு, என்னைக்காவது போகும்போது உங்களுக்கு ரொம்ப கொதிக்கும், வைரஸ் ஜுரம் வந்துடும், ஏதோ ஒன்று வந்துடும், உடம்பெல்லாம் வலிக்கும். டாக்டர்கிட்ட போய் என்னன்னு கேட்பாரு, நீங்கள் சொல்லுவீங்க. சொல்லுங்க ஆமென். நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம்னு இருக்கிறீன்னு அவரை கேளுங்க ஒரு நாளைக்கு. சொல்லுங்க ஆமென். நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிய, என் வியாதியில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிய, அடுத்து நீங்கள் என்ன மருந்து கொடுக்கலாம்னு இருக்கிறீ அப்படின்னு ஒரு நாளைக்காவது கேளுங்க. சொல்லுங்க ஆமென். கேட்டால் 2 காரியம் நடக்கும். ஒன்று, நல்ல அதை பற்றி விவரம் தெரிஞ்சவராக இருக்கலாம்னு அவர் நினைப்பார், இல்லைன்னா ஒரு மாதிரியாக பார்ப்பார். எம்பிபிஎஸும் படிச்சுட்டு அடுத்து ஒரு எம்டி அதையும் படிச்சுட்டு எங்கேயோலாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நான் உட்காந்துருக்கிறேன். அடுத்து ஒன்றே ஒன்று இதெல்லாம் கூட சொல்ல மாட்டார், நீ டாக்டரா? ஆனால் வெளிநாட்டில் அப்படி கேட்கக்கூடாது. வெளிநாட்டில் அப்படி கேட்கவே கூடாது. கேட்டால் விவரம் சொல்லணும். உங்களுக்கு இன்ன வியாதி நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இதுக்கு இன்ன மருந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இங்கே அப்படி சொல்லக்கூடாது. சொல்லுங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கு கோபம் வந்துடுது. ஒரு விஏவா இருக்கும், ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், எங்கேயாவது போகிற இடத்துல கேட்க முடியல. ஆனால் நம்ம கேட்கணும் தான். ஆனால் ஆண்டவரை நம்ம அதை அறியவே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை பற்றி அறியலை. இந்த நோவாவிடத்தில் சொன்னது பாருங்க, கவனமாய் சொல்லுகிறார். நோவா கவனமாய் கர்த்தர் சொன்னபடியே செய்தான் என்று பைபிளில் வந்துட்டு, அவன் சொன்னபடியே செய்தான். கொப்பேர் மரம் கஷ்டம், அது நம்ம உணர்ந்து கொள்ளணும். கடினமான மரம். நாங்கள் மிஷின் வச்சு வேலை பார்க்குறதுக்கே சில நேரம் கஷ்டமாக இருக்கும். பிளேடு ஓடி புகை வரும் சில மரங்களில். கருமருது வேலை பார்ப்பேன், கருமருது சில கடினமான மரம் இருக்கும். பிளேடு ஓடும் போதே புகை வந்துக்கிட்டு இருக்கும், புகையாக வரும். அவ்வளோ கடினமாக இருக்கும் மரம். அந்த நாட்களில் ஒரு மிஷினும் கிடையாது. அவ்வளோ பெரிய கப்பலை செய்வதற்கு, அவ்வளோ பெரிய பேழையை செய்வதற்கு நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் ராத்திரி பகலார் நெஞ்சு ஒடிஞ்சிருக்கும். மரத்தை கொண்டு வந்து, என்ன டிராக்டராக இருந்துச்சு, லோடு வண்டியாக இருந்துச்சு, அறுத்து அதெல்லாம் பனிப்படுத்தி வளைச்சு அடித்து அங்கே கீழ் பூசுறான். டெக்காக செய், 3 தட்டுகளை செஞ்சாச்சு, மேலே மூடியாச்சு. எல்லாத்தையும் சேர்த்துக்க. சொல்லுங்காமே, எல்லாத்துக்கும் ஆகாரத்தை சேர்த்துக்க. அதை படித்தா நமக்கு நேரம் இல்லை. ஆகாரத்தை சேர்த்துக்கிட்டேன் ஆண்டவரே. நல்லா ரெடியாக இருந்துக்கிறேன் ஆண்டவரே, எல்லாம் ரெடியாக இருந்துக்கிறேன். ஒரு நாள் கூட ஆண்டவரே மழை என்னைக்கு வரும், எவ்வளோ நாள் பெய்யும், எப்போ பேழை மிதக்கும், எவ்வளவு நாள் பேழை மிதக்கும், எவ்வளோ நாள் கழித்து அது பூமியில் செட்டில் ஆகும், தங்கும், நாங்கள் எப்போ வெளியே வரலாம், எவ்வளோ கேள்வி இருக்குது. சொல்லுங்க ஆமென். இதை ஒன்றுமே கேட்கல. சில ஆட்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, எதிர்காலத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க. தேவையே இல்லை. நீ உத்தமமாக அவருக்கு கீழ்ப்படிஞ்சா அடுத்ததை அவர் சொல்லிடுவார். இந்த கலகக்காரங்க தான் சிரமப்படுறது. கலகக்காரங்க தான் சிரமப்படுவான். உத்தமமாக நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். எந்த இடமா இருக்கட்டும், இன்னைக்கும் சரி, வெளிநாடுகளெல்லாம் கம்பெனிஸ் இருக்கும், என்ன செய்கிறான்னே தெரியாது. இந்த செல்ஃபோன் கடையெல்லாம் வேலை பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா சென்னையில் போய் எங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் செல்ஃபோன் கம்பெனியில் வேலை செய்கிறேன், மேக்ஸ்கான் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. அங்கே சின்ன பிள்ளையெல்லாம் வேலை செய்யும். இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் போய் வேலை செய்யும். 18,000 20,000 எல்லாரும் சம்பளம் கொடுப்பா. அது என்ன செய்யுதுன்னு அதுக்கே தெரியாது. எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க. என்ன செய்யுதுங்கிறது அதுக்கு தெரியாது. அதுக்கு செய்கிற வேலை இந்த பாக்கெட்டில் இதை போடணும்னு சொல்லியிருப்பான். இதை தூக்கி இந்த பாக்கெட்டில் போட்டு டெஸ்ட் பண்ணி ஒரு பின் அடிச்சு இந்த பொட்டியில் போடணும். அதுதான் அதுக்கு வேலை. பொழுதன்னைக்கு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எதுக்கு போகுதுன்னே அது தெரியாது. அதுக்கு கொடுத்த வேலை என்ன, இதை தூக்கி பின் அடிச்சு அதுக்கு ஸ்கேன் பண்ணி, அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், ஸ்கேன் பண்ணி பின் அடிச்சு இந்த பொட்டியில் போடு, இதுதான் உனக்கு வேலை. இதுக்கு தான் 18,000 சம்பளம். அது என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே போகுது அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு கொடுத்த வேலை செய். கேட்குறத சொல்லுங்க ஆமென். இந்த பூரா ஒன்றா சேர்த்து ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருப்பான். எல்லா இடத்துலையும் அப்படிதான் வச்சிருக்கிறான். ஏது முக்கியமானதுன்னா, மிக முக்கியமான ஒரு காரியம் பைபிளில் வாசிக்கிறோம். நோவாவை கிளப்பிட்டார் இப்போ தண்ணியில். 180 நாள் தண்ணீர் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. என் ஆத்துமாவை ஆண்டவர் அப்படி உயிர்ப்பித்தார். இந்த ஜீவ வசனத்துக்கு 150 நாள் மிதந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ப்ரெஷரில் ஆடிக்கிட்டு இருக்கு. மேலே இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. பேழையிலிருந்து நோவா பார்க்குறான், கண்ணு கட்டின தூரம் ஒன்றுமே தெரியல. எவரெஸ்ட் எல்லாம் முங்கிருச்சு. பூமியின் உயரமான சிகரங்கள் எல்லாம் உள்ள போயிருச்சு. ஒன்றுமே தெரியல. இப்போ நோவாவுக்கு ஒரு காரியம், என்னடா சமுத்திரமும் தெரியல, மலையும் தெரியல, மரங்களும் தெரியல, மண்ணும் தெரியல, இப்படி தண்ணி மட்டும்தான் தெரியுது. இப்போ நீங்கள் பூமி உருண்டையை பார்த்தீங்கன்னா தெரியும். பூமி உருண்டையை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் நம்ம கையில் செல்ஃபோன் இருக்குது, மேலே இருந்து படம் காட்டுறான். கூகுள் மேப்பில் எங்கே என்ன இருக்குது, ஒரு வீதியை கூட கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தி லார்ட் ஜீசஸ் சர்ச்னு நீங்கள் எந்த நாட்டில் இருந்து போட்டாலும் காட்டும்.
அதுக்கு பாதையை காட்டும், அதுக்கு ரூட்டு காட்டும். லென்ஸை தள்ளி தள்ளி விட்டீங்கன்னா நம்ம சர்ச்சை காட்டும், சர்ச்சு சிலுவை அங்கே இருக்கிற மரங்கள்லாம் காட்டும். கூகுள் மேப்பில் த லார்ட் ஜீசஸ் சர்ச் அறந்தாங்கன்னு போடுங்க, எந்த நாட்டில் இருந்தாலும் காட்டும். பதிஞ்சிருந்தா எல்லாம் கிளியராக காட்டிடும். ஆனால் நோவாவுடைய நாளில் பூமி முழுவதும் தண்ணீர் தான் இருந்துச்சு. சொல்லுங்க ஆமென். பூமி உருண்டை முழுசும் தண்ணி இருந்தால் என்னத்துக்கு ஆகும்? முழுசுமே கவர்ட் பை வாட்டர், ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சொல்லுங்க ஆமென். அப்படியே அப்படி தத்தளிச்சுட்டு உள்ள உட்காந்துங்க. என்ன ஆகும், எப்போ 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 என்ன நடக்கும்? ஆனால் பத்திரமா இருக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. பத்திரமா இருக்கிற நோவா. அதனால தான் 8ஆம் அதிகாரம் முக்கியமானது. வாசிங்க இதுல ஸ்தோத்திரம். 40 நாள் சென்ற பின்பு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா, தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க அவன் நினைத்தருளினார்ங்கிற வார்த்தைக்கு அவர் மறந்தார்னு அர்த்தம் கிடையாது. தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? பைபிள் சொல்லுகிறது, நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் உள்ள விட்டு கதவை அடைத்தவர் கர்த்தர். நோவாவுடைய பேழையில கதவு திறந்திருந்தது. அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான், நீதியை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பெரு வெள்ளம் வரப்போகுது, அதுக்காக வேண்டி தான் கப்பல் செஞ்சிருக்கேன். துஷ்டரையும் துன்மார்க்கரையும் அழிக்க போறாரு. பெருமழை வரப்போகுது, பெரு வெள்ளம் வரப்போகுது. பெரு வெள்ளம் பெருமழை வந்து துஷ்டரையும் துன்மார்க்கரையும் அழிக்க போகுது. சொல்லுங்க ஆமென். பேழை திறந்திருக்கு, பேழையினுடைய கதவு திறந்திருக்கு. நோவா நீதியை பிரசங்கம் பண்ணுகிறான். நீதியை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு பேழையினுடைய வேலையும் செய்யப்படுது. எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, ஒரே நேரத்தில் நடக்குது. வேலை நடக்குது, மிருகங்களை கொண்டு வந்து சேர்க்கிற பணியை பிள்ளைகள் செய்கிறாங்க, அதுகளுக்கு தேவையான சாப்பாடு உள்ள வந்துகிட்டு இருக்கு, எல்லாம் ஸ்டோர் ரூம்ல அது வந்துகிட்டே இருக்கு. நோவா பிரசங்கத்தையும் செய்து கொண்டே இருக்கிறான். நீதியை பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுது. நீதியை பிரசங்கம் பண்றான், பேழையும் கட்டுறான், சாப்பாடு வருது, எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறான். பிள்ளைகள் வேலை செய்யறாங்க. சொல்லுங்காமே. இதுல கூட ஒரு குறிப்பு சொல்றேன், தயவு செய்து உங்க பிள்ளைகளை வேலை வாங்கி கஷ்டப்படுத்தி வேலை செய்யுங்க. உங்க வீடு கட்டினா பிள்ளை கஷ்டம் தெரியாம வளர்க்கணும் பாஸ்டர், தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். கஷ்டம் தெரியாத பிள்ளைய நீங்க வளர்த்தா உங்க கஷ்டமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. கடைசி நாள்ல நீங்க எப்படி கஷ்டப்பட்டு வீடு கட்டிங்க, எப்படி லோன் போட்டு வீடு கட்டிங்கன்னு கூட உங்க பிள்ளைகளுக்கு தெரியாது. அது பரங்கால அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும். நீ எப்படி கஷ்டப்பட்டங்கிறது உன் பிள்ளைக்கு தெரியணும். எவ்வளவு சிரமப்பட்ட, நீ எப்படி என்னென்ன சிரமப்பட்டையும் உன் பிள்ளைக்கு தெரியணும். சொல்லுங்க ஆமென். அப்ப அந்த பிள்ளைக்கு புத்தி வரும்போது எங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த பிள்ளைக்கு அறிவு வரும். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த வீடு வாசல் சொத்தை சேர்த்து வச்சிருக்காங்க, இவங்களை நம்ம வேதனைப்படுத்தக்கூடாதுங்கிற புத்தி அந்த பிள்ளைக்கு வரும். கஷ்டம் தெரியாம பிள்ளைய வளர்த்தினா அது தெரியாது. நீ பட்ட கஷ்டத்தை அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஏதோ லாட்டி சீட்டில் விழுந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க ஆமென். வேதம் சொல்லுகிறது, நோவா நீதியை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய பிள்ளைகள் மகங்க மருமக எல்லாம் மாடா உழைக்குது பேழையை செய்ய. ஒரு ஆள் செய்யல, மாடா உழைச்சு அந்த பேழையை செய்து ஒவ்வொரு நாளும் கீழ் கொண்டு வரணும், அதை பூசணும், ஆணியை உண்டாக்கி அடிக்கணும். நேர போய் குருசாமி நாடார் கடையில் ஆணி வாங்க முடியாது 10 கிலோ. நம்ம இப்ப இருக்கிற மாதிரி நினைக்க கூடாது. குருசாமி நாடார் கடையில் போய் 5 ஆணி ஒரு 10 கிலோ கொடுங்க இந்தாங்க காசுன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா ஆணி கடை இப்போ இல்லை. சொல்லுங்க இல்லையா. இரும்பை தேடி பிடிச்சி அதை பழுக்க வச்சு ஆணியை உண்டாக்கணும். விளையாட்டு இல்லை, செத்து பிழைக்கணும். வாழ்க்கையே போச்சுன்னு அர்த்தம். நோவாவுக்கு ஏண்டா பிள்ளையா பிறந்தோன்னு காலையில் விடிஞ்சிச்சுன்னா ரம்பத்தையும் எல்லாம் தூக்கிட்டு அலையணும். மரத்தை செஞ்சு இது கீழே பூசி பெண்டு கலந்து போயிடும். சொல்லுங்க அல்லேலூயா. கஷ்டப்படாமல் பிள்ளைகளை வளர்க்காதீங்க. சொல்லுங்காமே. தயவு செய்து சொல்லுகிறேன். இப்படி நிறைய பெற்றோர் அந்த தப்பை செய்கிறாங்க. என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது பாஸ்டர், அதில் என்ன உங்களுக்கு கௌரவம் இருக்குது? ஒன்றும் தெரியாத மண் பிராண்டா உங்கள் பிள்ளைகளை வளர்த்தா என்ன உங்களுக்கு கௌரவம் வேண்டி இருக்கு? போகிற இடத்துல திட்டுவானே, எதுக்கு இந்த தெண்டமா பிள்ளையை வளர்த்து ஏன் மயன் தலையில் கட்டினா அவன் திட்டுவானே. சொல்லுங்காமே. என் பிள்ளைக்கு சுடுதண்ணி மட்டும்தான் போட தெரியும். எதுக்கு தலையில் ஊத்துறதுக்கா? என் பிள்ளைக்கு என்னதான் போட தெரியும்? சுடுதண்ணி தான் என் மகளுக்கு போட தெரியும். நீனே வச்சுக்க, அடுத்தாலும் கட்டாத, அங்கே போய் கொள்ளும், அவன் போட்டு உதப்பான். கஷ்டப்படாமல் வளர்க்குறது பேர் நாகரிகம் கிடையாது. அந்த பிள்ளையும் கெடுத்து அதோடைய எதிர்காலத்தையும் கெடுக்கிறேன்னு அர்த்தம். என் பிள்ளைக்கு துவைக்க தெரியாது பாஸ்டர், குழம்பு வைக்க தெரியாது, சமைக்க தெரியாது, அதுக்கு துணி துவைக்க தெரியாது, வீடு கூட்ட தெரியாது, அதுக்கு என்ன தெரியும்? ராக்கெட் விடவா தெரியும்? கேட்குறேன். ஏன் நாசாவுக்கு அனுப்ப வேண்டியதுதானே ராக்கெட் விட? என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா வெக்கப்படு. பைபிள்ல இருந்து கற்றுக்கொள்ளுங்க. நோவா தன் பிள்ளைகள், சொல்லுங்க ஆமென், பேழையை கட்டி எல்லாம் ரெடியா இருக்கு. பேழையை கட்டிட்டு, ஆனா கதவை மட்டும் ஆண்டவர் தான் அடைச்சார். ப்ளீஸ் லிசன். தேவன் எதை ஞானத்தோடு தான் செய்யறார். சொல்லுங்க ஆமென். கதவை திறந்து வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்றான். வர்றவங்க எல்லாம் வந்துருங்க தம்பி, வர்றவங்க எல்லாம் வா. நீதியை பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறான் நோவா. பெருமழை வருது, பெரு வெள்ளம் வருது, அழிவு வருது, கர்த்தருடைய கோபம் பற்றி எரியுது. சொல்லுங்க ஆமென். தேவனுடைய கோபம் பற்றி எரியுது. கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுக்கிறார், உத்தமத்துக்கு திரும்ப, மனம் திரும்ப, பொல்லாப்பை விட்டுட்டு திரும்புன்னு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கதவு திறந்தே இருந்துச்சு.
சொல்லுங்க ஆமென். நேரம் முடியுது, கர்த்தருடைய நேரம் முடியும் போது கதவை கர்த்தர் அடைத்தார்னு தான் பைபிள் இருக்கு. ஏன் கதவை செஞ்ச நோவாவுக்கு கதவை அடைக்க தெரியாதா? முடியுமா முடியாதா? தட் இஸ் த சீக்ரெட். கதவை செஞ்சது நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும், ஆனா அந்த கதவை அடைச்சது கர்த்தர். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அவர் அடைச்ச பிறகு அது திறக்கப்படாது. புதிய ஏற்பாட்டிலையும் இப்படிதான். இதோ மணவாளன் வருகிறார், பரிசுத்த கர்த்தர் தேவனுடைய குமாரன், சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்ட பரிசுத்தமுள்ள ஆண்டவர் வருகிறார், மணவாளன் வருகிறார். புத்தியுள்ள 5 கன்னிகைகள் பிரவேசிச்சாச்சு. விளக்கு எரிகிற கன்னிகைகள், விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எரிகிற விளக்கு எண்ணெயோடு இருந்தவர்கள், மணவாளன் ஆசையோடு காத்து கொண்டிருந்தவர்கள், தன் மணவாளனுக்கு ஆசையோடு காத்து கொண்டிருந்தவர்கள் போயாச்சு. கதவு அடைக்கப்பட்டதுன்னு பைபிள்ல இருக்கு. சொல்லுங்க ஆமென். புத்தியுள்ள கன்னிகள் 5 போயாச்சு. புத்தி இல்லாதது இந்த பூமியில இருக்கு. ஏன்னா அதுக்கு புத்தி இருக்காது, உலகத்தையே தான் புரண்டிக்கிட்டு இருக்கும். தேவனுடைய வருகைக்கு அது போகாது, உலகத்தையே தான் கோழி இந்த குப்பையை கின்ற மாதிரி இங்கே தான் இருக்கும். அது எண்ணெயை பத்தி கவலைப்படாது, விளக்கு எரியறதை பத்தி கவலைப்படாது. எண்ணெயை வச்சுக்கிறணும், பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய், பரிசுத்த எதிர்பார்ப்பு எதுவும் இருக்காது. அது கோழி குப்பையை கின்ற மாதிரி இங்கே கிண்டிட்டு இருக்கும். 5 கன்னிகை உள்ள போகாச்சு, கதவு அடைக்கப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இந்த புத்தி இல்லாதவர்களும் போய் தட்டுது, எங்களுக்கும் கதவை திறக்கணும், எங்களுக்கு நீங்க கதவை திறக்கணும் ஆண்டவரே, நாங்களும் மனவாட்டி தான், எங்களுக்கு நீங்க கதவை திறக்கணும். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, நான் உங்களை அறியேன். சொல்லுங்க ஆமென். கதவு அடைக்கப்பட்ட பிறகு அங்க நீ உள்ள போக முடியாது. சத்தியம் அப்படிதான் சொல்லுது. டக்குன்னு வாசிங்க பாப்போம். மற்ற கன்னிகைகளும் பின்பு மற்ற கன்னிகைகளும் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அதான் முக்கியம், கதவும் அடைக்கப்பட்டது. சொல்லுங்க ஆமென். கதவும் அடைக்கப்பட்டது. பாஸ்டர் ரொம்ப புரியாத மாதிரி இருக்கு, புரியுற மாதிரி சொல்லுங்களேன். 1 வருஷம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணினீர்கள், விட்டா 720 விட 730 மார்க் எடுத்துருவீங்க. 720க்கு மார்க் நீட்டுக்கு, 730க்கே நீங்க எடுத்துருவீங்க. அவ்வளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்க 1 வருஷம் படிச்சுட்டு. சொல்லுங்க ஆமென். கதவு அடைச்ச பிறகு நீங்க பரீட்சை எழுத போங்க பார்ப்போம். போன ஆளுக்கு தான் தெரியும் விவரம். ஏன்னா அவன் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும் பிள்ளை? அப்படி இல்லை, எழுதுனவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அவன் சொல்லியிருப்பான், 1 மணி நேரத்துக்கு முன்னே போய் அவன் முடியை கொண்டு சோதிச்சுக்கிட்டு இருப்பான், காதெல்லாம் சோதிப்பான். காதில் இருக்கிற கடுக்கணங்கள் எல்லாத்தையும் கழட்டி போட்டு தான் பரீட்சை எழுத வைப்பான். நீட்டுக்கு மட்டும் அது என்னமோ தெரியல, இருக்கிற எல்லாத்தையும் உருகிட்டு தான் பரீட்சை எழுதணும் நீட்டுக்கு. 1 மணி நேரத்துக்கு முன்னே போயிடணும். இல்லை எனக்கு டைம் இல்லை நான் வரமாட்டேன்னா பேசாம இரு. 1 வருஷம் படிச்சது வேஸ்ட்டு. 1 வருஷம் நீ மல்லு கட்டி படிச்சது வேஸ்ட். கதவை அடைச்சதுக்கு பிறகு உனக்கு திறக்கவே மாட்டான். கதவை அடைச்சிட்டான்ல, திறக்க மாட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. 1 வருஷம் படிச்சவன் முதவே ஓடிடுவான்ல, ஓடி போயிடுவான். 1 வருஷம் படிச்சிருக்கான்ல, ஓடியே போயிடுவான். அதைத்தான் சொல்றாரு, ஆயத்தமா இருந்தவர்கள். ஆயத்தம் இல்லாததை பத்தி பெருசா அக்கறை இல்லை. கதவு அடைக்கப்பட்டது, அதுக்கு பிறகு there is no chance at all. சொல்லுங்க ஆமென். இதைத்தான் எங்க இருந்து ஆண்டவர் தொடங்கிட்டு வர்றாரு, நோவா காலத்துல இருந்தே தொடங்கிட்டு வர்றாரு. கதவு அடைச்சதுக்கு பிறகு உனக்கு வாய்ப்பு இல்லை. சொல்லுங்க ஆமென். பூமியில மரணத்துக்கு பிறகு உனக்கு வாய்ப்பு இல்லை. மனம் திரும்பாதவர்களுக்கு சொல்றேன், நான் பாவத்தை விட மாட்டேன்னு சொல்றேன். இது என்னால விட முடியல பாஸ்டர், இந்த விபச்சாரத்தை விட முடியல, குடியை விட முடியல, பொடியை விட முடியல, பீடியை விட முடியல, ஆபாச படத்தை விட முடியல, நான் இந்த பாவத்தை விட முடியல, இந்த பாவத்தை நான் விட முடியாம அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர். ஓட்டுங்க. மரணம்ங்கிற கதவு அடைக்கப்பட்டுரும், இப்போ திறந்திருக்கு. மரணங்கிற கதவு டப்புன்னு அடைக்கப்படும். சொல்லுங்க ஆமென். அப்புறம் டகார்னு ஒன்று தெரியும், பாதாளத்தில் அவன் கண்களை ஏறெடுத்து, அதுதான் நடக்கும். பாவிக்க தான் நடக்கும். இப்போ கதவு திறந்திருக்கு, கிருபையோடு இருக்கிறார் ஆண்டவர். ரத்தம் சிந்தினதை பிதாவிடத்தில் சொல்லி கிருபையோடு இருக்கிறார், கிருபையோடு இருக்கிறார். பாவி மனம் திரும்ப கிருபையோடு இருக்கிறார். மரணம் கதவு அடைக்கப்பட்ட பிறகு உனக்கு திறக்கப்படுறது ஒரு இடம் இருக்கு, பாதாளத்தில் தன் கண்களை ஏறெடுத்து. சொல்லுங்க ஆமென். என் வீட்டு வாசலில் கிடந்த லாசர் இப்படி உட்கார்ந்துருக்கிறானே, அவன் சுண்டு விரல் தண்ணியை தோய்த்து என்னை நாவை குளிர பண்ணுமே. வீட்டு வாசலில் கிடக்கும்போது இப்படி சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டான். அழுக்கு நாத்தமா கிடக்குற லாசருடைய விரல்ல தண்ணியை ஐஸ்வர்யவான் விரும்ப மாட்டான், ஆனா அப்புறம் விரும்புவான். சொல்லுங்க ஆமென். மரணம்ங்கிற கதவு அடைக்கப்பட்ட பிறகு நீ ரட்சிக்கப்பட முடியாது, ஞானஸ்நானம் பெற முடியாது, எதுவும் பண்ண முடியாது, கர்த்தருக்கு கொடுக்க முடியாது, உபவாச ஜெபம் செய்ய முடியாது. எல்லாம் பூமியில மறக்கப்பட்டு ஒருத்தன் உன்னை நினைப்பார் இல்லை. உன்னை நினைக்கிறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. தாய் தகப்பன் யாரும் கிடையாது. அவரவர் வேலையை பார்ப்பாங்க. மரணம்ங்கிற கதவு இந்த பூமியில் அடைக்கப்பட்ட பிறகு உன்னை நினைக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. சொல்லுங்க ஆமென். பைபிள் சொல்கிறது, கதவை கர்த்தர் அடைத்தார். நோவாவுடைய பேழைக்கு, நோவாவுடைய பேழையை செஞ்சது நோவா, ஆனா அடைச்சது கர்த்தர். பைபிள் சொல்லுதா? வாசிங்க சீக்கிரம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். தயவு செய்து கவனிங்க பாஸ்டர், நான் நோவா கதை சொல்லல.
அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். சொல்லுங்க ஆமென். அவனுடைய பிள்ளைகள், மனைவி, மருமக்கள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசி வேலையை முடிச்சாச்சு. சொன்னவர் அதை செய்வார். அவர் தான் வேலையை செய்ய சொன்னார், அளவு கொடுத்தார். இந்த மரத்துல தான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இன்னும் உயரத்துல இப்படிதான் செய்யணும், எல்லாம் கொடுத்தவர் இப்ப கதவை அடைக்கிற வேலையும் அதுதான் செய்யறார். சொல்லுங்க ஆமென். நீதிமானோட துஷ்டன் கையோட கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான்னு இருக்கு. தயவு செய்து சொல்றேன், நீங்க நெகமும் சதையுமான புருஷன் மனைவியா இருக்கலாம், உன் மனைவி ரட்சிக்கப்படலைன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகாது. உன் புருஷன் ரட்சிக்கப்படுறத விரும்பல, பாவத்துல ஜீவிப்பானால் கர்த்தருடைய ராஜ்யத்துல போக முடியாது. உன் புருஷனை நீ ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்னு பவுல் சொல்லுகிறான். உன் புருஷனை நீ ரட்சிப்பியோ, உன் மனைவியை நீ ரட்சிப்பியோ உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க ஆமென். அவன் கர்த்தருக்கு செவி கொடுக்கல, கர்த்தரை சேவிக்கல, கர்த்தரை விரும்பல, பரிசுத்தத்தை விரும்பல, பரலோக ராஜ்யத்துல போகிறதுக்கு அவன் விரும்பல, ஆயத்தமா இருக்க அவன் விரும்பல, மணவாளனை சந்திக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனை விட்டு கதவை அடைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடையவர்களை இன்னார் என்று அறிவார். யாரை பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்குள்ள ஆண்டவருக்கு தடுமாற்றமே கிடையாது, ஆண்டவருக்கு குழப்பமே கிடையாது. யாரை பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுல தேவனுக்கு குழப்பமே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தவான்களுடைய மகிமையில பிரவேசிப்பார்கள். அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய மகிமையில பிரவேசிப்பார்கள். எக்கால சத்தமும் பரிசுத்தவான்களுக்கு தான் கேட்கும். அதனாலதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். அவ பரிசுத்தத்தை விரும்பாதவன் போறதில்லை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானா இருக்கிறான், தேவனிடத்தில் பாக்கியவானா இருக்கிறான். சொல்லுங்க ஆமென். இல்ல பாஸ்டர், எனக்கு பரிசுத்தம் விருப்பம் கிடையாது, பரிசுத்தம் ரொம்ப சிரமமா இருக்கு, பரிசுத்தமா வாழ எனக்கு விருப்பம் கிடையாது, பரிசுத்தத்தோடு எனக்கு ஜீவிக்க விருப்பம் கிடையாது, பாவியா தான் ஜீவிக்க விருப்பம். ஒரு பிரச்சனை இல்லை, ஜீவி. தெய்வ வசனம் சொல்லுகிறது, அவருடைய எக்கால சத்தம் பரிசுத்தவான்களுக்கு தான் கேட்கும். பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பரிசுத்தவான்கள் ஆசையோடு முதல்ல எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் இரண்டாவது தான். சொல்லுங்க ஆமென். உயிரோடு இருக்கிற நாம் இரண்டாவது தான். மரித்த பரிசுத்தவான்கள் எக்கால சத்தம் கேட்கும். ஏன்னா அவருக்காக வாழ்ந்தார்கள், அவரை நேசித்தார்கள், அவருக்காக கிரியை செய்தார்கள், அவருக்காகவே இந்த பூமியில ஜீவித்தார்கள். அவர்கள் இப்ப மரித்து இருக்கிறார்கள், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், நித்திரையா இருக்கிறார்கள். சொல்லுங்க ஆமென். பைபிள் அதனாலதான் நித்திரைன்னு சொல்லுது. தூங்குறவனை எழுப்பிடலாம், லேச சத்தவனை எழுப்பிடலாம். தூங்குறவன் லேசா, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் தானியேலுடைய புத்தகத்துல வாசிக்கிறோம். நமக்கு ஒண்ணா எடுக்க நேரம் இல்லை. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள், அவருடைய சத்தம் அவர்களுக்கு கேட்கும், எக்கால சத்தம் தொனிக்கும். மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள். சொல்லுங்க ஆமென். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாம் அவருடைய வருகையில அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு, தெசலோனிக்கேல வாசிக்கிறோம், இவ்விதமாய் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு, சொல்லுங்க ஆமென், அவரோடு என்றென்றைக்கும் கூட இருப்போம். கதவை அடைத்துன்னு சக்குன்னு வாசிங்க. அதை மட்டும், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எத்தனை பேர் சவனிக்கு சொல்லுங்க ஆமென். அப்ப தூள்ல நீ மரித்திருக்கலாம், கர்த்தருக்காக பரிசுத்தமா ஜீவித்த மனிதன் ஒருவனும் மறக்கப்படுவதில்லை. தேவனுக்காக பரிசுத்தத்தோடு கிரியை செய்து தேவனுக்காக வாழ்ந்த மனுஷன் ஒருவனும் மறக்கப்படுவதில்லை. அவருடைய காலம் துணிக்கும், அது அவர்களுக்கு கேட்கும். தூங்கணும் எந்திரிக்குமா எந்திரிப்பான். நீங்க சும்மா நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுல ஒரு வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருக்காரு, ஒரு பிள்ளை தூங்கிட்டு இருக்கு, ஒரு பையன் தூங்கிட்டு, ஒரு வயசான ஐயா தூங்கிட்டு இருக்கிறாரு. எக்காலம்னா என்னன்னு தெரியுதா? சீக்கிரம் சொல்லுங்க. எக்காலம்னா என்னது? ட்ரம்பெட். யுத்தத்துல வாசிக்கிறது. அந்த காலத்துல யுத்தத்துக்கு போகணும், அந்த தளபதி வச்சிருப்பார். அதை அதனாலதான் யோசுவா எக்காலம் ஊதினான், போர் நின்றது. யோசுவா எக்காலம்னா எல்லாரும் வச்சிருக்கிறது இல்ல, தளபதி தான் வச்சிருப்பான் எக்காலத்தை. அதை மாத்தி மாத்தி சத்தம் போடணும், அவனுக்கு வாசிக்க தெரியணும் எக்காலத்தை. அந்த எக்காலம் ட்ரம்பெட் அதை ஊதும் போது போர் வீரர்களுக்கு தெரியும் நம்ம ஆயத்தமாகணுமா இல்ல யுத்தத்தை நிறுத்தணுமான்னு தெரியும். படைக்கு யுத்தம் செய்ய புறப்படணுமா யுத்தத்தை விண்டு ஓயணுமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த சத்தத்தை வச்சு தெரியும். சொல்லுங்க ஆமென். அந்த ட்ரம்பெட் யுத்த சத்தமா, யுத்தத்துக்கு கிளம்பணுமா யுத்தத்திலிருந்து ஓயணுமா? பைபிள் சொல்லுது பாருங்க. ட்ரம்பெட் சத்தம் கேட்டோம்னா யுத்தத்திலிருந்து நிறுத்திட்டு பின்னாடியே வந்துருவாங்க. தொடரணும்னா ஊதுவான். இந்த சத்தம் யாருக்கு கேட்கும்? பரிசுத்தவான்களுக்கு கேட்கும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க தூங்குன ஊதி பாருங்க, கோவத்தோட எந்திருப்பாரப்பா, இப்பதான் வேலை விட்டுட்டு வந்து தூங்குறேன், காதுல விசில் ஊதுறிய என்னன்னு.
அப்போ நித்திரை அடைந்தவர்களுக்கு அது நடக்கும். அவர்கள் அப்படியே மகிமையோடு எழுந்திருப்பார்கள். சொல்லுங்க ஆமென். பைபிள் சொல்லுகிறது கதவை ஆண்டவர் அடைத்தார். முக்கியமான குறிப்பை வாசித்து முடிக்க போறோம். கதவை அடைச்ச ஆண்டவர் இப்ப அவர் தான் அதை திறக்கணும். கதவை அடைச்சாச்சு, பேழை மிதக்குது. இப்ப பேழை மிதந்து கொண்டே இருக்கிறது. நோவா சொல்லுங்க ஆமென் சஞ்சலத்தோட தத்தளிப்போடு இருக்கிறான். அதனாலதான் பைபிள் சொல்லுது ஜன்னலை திறந்து பார்த்தா ஒரே தண்ணி. அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசிக்கிறோம். என்னென்னத்தை எல்லாம் விட்டான்னு வாசிக்கிறோம். வாசிங்க பாப்போம். என்னத்தை முதல்ல விடுறான்? பைபிளை புறாவையா விட்டாரு? எதையாவது குருட்டடியா சொல்லுங்க. பைபிளை படிங்க இன்ட்ரெஸ்டா. 40 நாள் சென்ற பின்பு. எத்தனை நாள் சென்ற பின்பு? 40 நாள். தயவு செய்து சொல்லுங்க. எத்தனை நாள் சென்ற பின்பு? 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பழைய கால பாஸ்டர்கள்லாம் ரொம்ப நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய முதல்ல 18-19 வயசுலாம் பாஸ்டர்கள் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லுங்காமே அது சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த காகத்தை விட்டான், அது நல்ல செய்தி கொண்டு வரல அப்படின்னு சொல்லுவார். அது போக்குவரத்து மந்திரியாவே இருந்துச்சு. நோவாவுக்கு ஒரு நல்ல செய்தியே கொண்டு வரல. சொல்லுங்காமே. அப்போ சொல்லுவாங்க விசுவாசியை சம்மந்தப்படுத்தி பாஸ்டர்கள் சோறு போட்டு நோவாவுக்கு அதுக்கு தீனியெல்லாம் வைக்கணும்ல. தீனியெல்லாம் வச்சு 150 நாள் 5 மாதம் காப்பாற்றணும். 150 நாள் பிரவாகமாக மிதந்துக்கிட்டு இருக்கு. 150 நாள் காக்கைக்கு சோறு போட்டு அதுக்கெல்லாம் பாதுகாத்து சரி ஏதாவது ஒரு அடையாளம் தெரியுதான்னு பார்த்துட்டு வான்னா இது என்ன செய்யும்? எஜமானுக்கு ஏதோ ஒன்று கொண்டு வரணும்ல, கொண்டு வராது. இது போயிட்டு வரும். கேட்குதா உங்களுக்கு? சொல்லுங்க ஆமென். அப்போ உள்ள பாசுரம் இதெல்லாம் தெண்ட காக்காய்கள். என்ன காக்காய்கள்? தெண்டமான காக்காய்கள். சோறு போட்டு அதை வச்சு சரி ஒரு நல்ல செய்தி கொண்டு வரணும்னா அது போயிட்டு சும்மா தான் வரும். கைவீசமாவில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குமே ஒழிய நல்ல செய்தி கொண்டு வராது. பார்த்தாரு, இந்த காக்காயை விட்டோம்னா நமக்கு நல்ல செய்தியே வராது. பிடிச்சி கூண்டில் அட புறாவை விடுகிறான். சொல்லுங்க ஆமென். புறாவை விடுறான். சரி பார்ப்போம். இந்த காலம் வரைக்கும் ராஜாக்கள் புறாவை தான் பயன்படுத்துகிறான். எத்தனை கிலோமீட்டர்லாம் தாண்டி வந்துடுது, எத்தனை கிலோமீட்டர்லாம் பறந்துடுது. அது தன் ஜோடி அடைச்சி வச்சு நீங்கள் கொண்டு போய் விட்டீங்கன்னா, பிரதர் ஜான் பீட்டர் வீட்டில் குடியிருந்தோம் நாங்கள் 10 வருடம். நான் எனக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து புறா வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது என்னோட இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பிரதர் வீட்லேயும் வளர்த்த வசதி இல்லை. அதனுடைய எச்சங்கள்லாம் படி வழியாக நாரி மனசு சங்கடமாயிருச்சு. அப்படியே இறங்கி நாத்தம் அடிச்சிருச்சு. சரி இனிமே அடுத்தவருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அப்படியே பிடிச்சி எல்லாத்தையும் அள்ளி எங்கள் குமார் பாஸ்டர் கொஞ்சம் கரவட்டாங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே எல்லாம் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீடு வந்துட்டோம். அதெல்லாம் வந்துருச்சு. கேட்குதா? நாங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா அது பறந்து வீட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு எப்படி பாதை தெரியும்? அது பறந்த உடனே தெரிஞ்சிடும். அது மேலே பறந்த உடனே நீங்கள் எங்கே விட்டாலும் வந்துடும். நீங்கள் புதுக்கோட்டையில் புறா வாங்கிட்டு வந்து இங்கே வச்சேன்னா இங்கேருந்து புதுக்கோட்டை போயிடும். சொல்லுங்க ஆமே. அதுக்கு அந்த கிருபை அதுக்கு வச்சிருக்கிறாரு. அது ஏன்னு தெரியாது நமக்கு. அதுக்கு ஏன்னா நம்ம சொல்ல முடியாது. இப்போ நோவா புறாவை விடுகிறான். வசனம் சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்து ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். அவன் வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்துக் கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எங்கேயாவது பாருங்களேன், UN இருக்கும், யுனைடெட் நேஷன்ஸ். நிறைய இடங்கள்ல புறா வாயில ஒரு இலை வச்சிருக்கிற மாதிரி நீங்க படம் பார்த்துருப்பீங்க. பார்த்த ஞாபகம் இருக்கா? இன்டர்நெட்டில் இருக்கும், எல்லா இடத்துலையும். UN யுனைடெட் நேஷன்ஸ் சர்வதேசத்தின் அமைப்புகளில் பூரா அந்த படம் வச்சுருப்பான். புறா வாயில் ஒரு இலை இருக்கும். அது நமக்கு தெரியும், நமக்கு தான் சொல்லியிருக்காரு, பைபிளில் தான் அது இருக்குது. ஆனால் நமக்கு தான் அதை பற்றி தெரியாது. அது என்ன அர்த்தம்னா, அது சமாதானமாக நீங்கள்லாம் பூமி காஞ்சிருச்சு, நம்மெல்லாம் வெளியே போகலாம். சொல்லுங்காமே. பூமி காஞ்சிருச்சு, உள்ளே பேழைக்குள்ளேருந்து சிரமப்படுவோம். நம்ம பேழையை விட்டு இறங்கி நம்ம போகக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு நல்ல செய்தியை கொண்டு வருது. தயவு செய்து சொல்லுங்காமே. என்ன செய்தி? சத்தமாக சொல்லு. இன்னொரு தடவை என்ன செய்தி? தயவு செய்து விசுவாசி அடுத்தவருக்கு நல்ல செய்தியை சொல்லணும். அடுத்தவருக்கு ஒருபோதும் சொல்லுங்க ஆமே கபடத்தை உள்ள வச்சுக்கிட்டு பிறருடைய பேரை கெடுக்கிற செய்தியை சொல்லவே கூடாது. சொல்லுங்க ஆமே. அதனால நிறைய
சாபக்கேடு குடும்பங்களில் வரும். ஒரு மனுஷனுடைய பேரை கெடுக்கவே கூடாது. ஒரு வியாபாரம் அதை கெடுக்கக்கூடாது. ஒரு பாஸ்டர் அவர் பேரை கெடுக்கக்கூடாது. அவர் பேரை கெடுக்கும்போது என்ன ஆகும்னா ஊழியம் கெடும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார். அந்த தண்டனையும் சாபத்தையும் அந்த சொன்ன மனுஷன் சுமந்தே ஆகணும். உனக்கு தெரியாது அவர் நல்ல மனுஷமாக நடிப்பாரா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த தண்டனையை நீனும் பிள்ளைகளும் சுமப்பீர்கள். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த பொண்ணு எதையாவது ஒரு விஷத்தை கலந்து விட்டு போயிடுது. இவன் நம்புற அளவுக்கு இந்த மனுஷன் நல்ல மனுஷன் இல்லை. எதையோ ஒரு விஷத்தை சொல்லுங்க ஆமென் செய்யவே கூடாது. வாயினால் பாவம் செய்யாத. அடுத்தவருடைய பேரை கெடுக்கிறது ஒன்று தான், அவனை கொல்றது ஒன்று தான். ஒரு தேவ மனுஷனை, ஒரு பாஸ்டரை, ஒரு விசுவாசியை ஒரு பேரை கெடுத்துறது. சொல்லுங்க ஆமென். ஒரு பாஸ்டர் கெட்ட மனுஷன் சொன்னா அந்த ஜன சபைக்கு வராது, அது இடறி போயிடும். அவனுக்கு இடரல் உண்டாக்குன அந்த பாவத்தை அதை செய்தவன் சுமக்கணும். பைபிள் சொல்லுது, ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் அவனுக்கு ஐயோ. அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்துல தள்ளு, அது அவனுக்கு நல்லது. சொல்லுங்க ஆமென். அதனால வாயின் வார்த்தைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். வாயின் வார்த்தையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இது காக்கா சும்மா போயிட்டு தெண்டமா வருது, போகவும் இல்லை வரவும் இல்லை, தெண்டமா போயிட்டு எதுக்குன்னு கேட்குறேன். போயிட்டு தெண்டமா வந்துகிட்டு இருக்கு, பிடிச்சி அடைச்சிட்டான், இது உபயோகம் இல்லை, பேசாம கடை புறாவை விடுறான். இது போய் உள்ளங்கால் உட்கார இடம் இல்லை வந்துருச்சு. ஐயா எஜமானே உள்ளங்கால கூட வைக்க என்னால் முடியல, ஒரு மலை இல்லை, ஒரு மரம் இல்லை, என் உள்ளங்கால வைக்கிறதுக்கு இடம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு பறந்துட்டு களைச்சு போயிட்டு நான் வந்துட்டேன். அப்படியா, சரி வா ஒரு வாரம் ரெஸ்ட் எடு, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்க, ஒரு வாரம் கழிச்சு விடுறேன். சொல்லுங்க ஆமென். இப்ப அதுவும் முடிஞ்ச அளவுக்கு பறக்குது, காஞ்ச இடத்தை தேடி பறக்குது. ஏதாவது ஒரு இலை கிடைக்குமா, என் எஜமானுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கணும், தாகத்தோடு அவரும் எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, தண்ணிக்குள்ளே எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தெரியுது, காஞ்ச இடமே இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு போகணுமே. சொல்லுங்க ஆமென். இது பறந்த உடனே இலை கிடைக்காது, ஏதோ ஒரு மேட்டில் ஏதோ ஒரு இடத்துல மிகுந்த தூரம் பறந்து ஒரு இலையை ஆசையோட வாயில கவ்விட்டு தன் எஜமானுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருது. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இலையை பார்த்தோன்னு அவனுக்கு எவ்வளோ பேரானந்தம். அப்பா சாமி எங்கிட்ட ஒரு காஞ்சிருச்சு போட்டிருக்கே, ஏதோ ஒரு இடம் காஞ்சிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பேழைக்குள்ளே இருக்கிறது அவ்வளோ ஆனந்தம் அல்ல, அந்த இடுக்கத்தில் இருக்கிறது மொத்தம் பூமியில் வெளியே வரணும். நல்ல செய்தி. சொல்லுங்காமே. பைபிள் சொல்லுகிறது, புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள். புறாவை போல நீங்கள் கபடற்றவர்களாக இருந்து பாருங்க, வியாதி இல்லை, நல்ல தூக்கம் வரும். என்னுடைய மனச்சாட்சியில் நான் அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணதில்லை பாஸ்டர், அடுத்தவன்ட்டு பணம் என்கிட்ட இல்லை, அடுத்தவன்ட்டு சாபம் என் மேலே இல்லை, யாருக்கும் நான் கெட்டது செஞ்சதில்லை, யார் பேரையும் கெடுத்ததில்லை, யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை, யார்கிட்டையும் எடுத்ததில்லை, யாருக்கும் எதுவும் செஞ்சதில்லைன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தூக்கம் நிம்மதியாக வரும். தூங்கினா தூக்கம் வந்துடும், வியாதியும் வராது. யாரும் வீட்டு வாசல் வந்து நிற்க மாட்டான், என்கிட்ட எடுத்துக்கிட்டாரு பாலா போக அப்படின்னா சொல்லவே மாட்டான். அவனுக்கு சொல்றதுக்கு நேரமே இல்லை. நம்ம கையை விரிக்கணும், ஆண்டவரே யாருட்டும் இல்லை, ஒருத்தன்ட்டையும் நான் அநியாயமாக வாங்கினதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தன்ட்டும் என்கிட்ட கிடையாது. எசேக்கியா அதை சொல்லி ஜெபிக்கிறான். சொல்லுங்க ஆமென். ஒருத்தனும் முறையிட ஒண்ணுமே கிடையாது. புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள். இயேசு சொல்லுகிறார், புறாவை போல. அந்த கபடம் பாருங்க, நிறைய தண்டனைக்கு பாவத்துக்கு காரணம் கபடம், நிறைய கபடம். ஆனால் முதல்ல செய்யும்போது ஆண்டவர் கையை பிடிப்பாருன்னா எதையும் பிடிக்க மாட்டார். கபடமா செய்கிற யாரையும் தடுக்கவும் மாட்டார், கையை பிடிக்கவும் மாட்டார், நிறுத்தவும் மாட்டார். உன்னை ஞாபகம் வச்சுக்க, அதுக்கான தண்டனை உன் மேலே வரும். நீ செய்கிற கிரியைக்குள்ள பலன் உனக்கு தான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை நீ அறுக்கணும், அது தேவனுடைய சட்டம். நீ எதை விதைக்கிறியோ அதை நீ அறுத்துக்க. சொல்லுங்க ஆமென். செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய். உன் எஜமான், உன்னுடைய ஆண்டவர், உன்னுடைய இரட்சகர், உன்னை தன்னிடத்தில் அழைத்தவர், 12 சிங்காசனத்தில் ஒரு சிங்காசனம் தருவேன் என்று சொன்னவர், எல்லாம் உனக்கு தெரியும். எனக்கு வேணாம், 30 வெள்ளிக்காசு தான் வேணும், போ, எனக்கு 30 வெள்ளிக்காசு போதும், எடுத்துக்க, செய்ய வேண்டியது சீக்கிரமா செஞ்சுட்டு போ. அவர் தடுக்க மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. புறாவை விடுகிறான், அது ஒரு இலையை கொண்டு வந்து செய்தி சொல்லுகிறது. சொல்லுங்காமே. இப்பொழுது தெரியுது காஞ்சிருக்கு. அதனாலதான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முக்கியமானது. கர்த்தர் நோவாவையும் அந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்து அருளினார். என்ன அருளினார்? ஒரு ஆள்கிட்ட சரியா கேட்க போறோம். நினைத்து அருளினார்த அப்படியே பிரித்து எழுதுக. லில்லி சொல்லுங்க பாப்போம், முடிக்க போறோம். ஈஸியான கொஸ்டின், 1 மார்க் டிஎன்பிசி. நினைத்து அருளினார். சொல்லுங்க ஆமென். நினைத்து அருளினார், நினைத்து அருளினார், நினைத்து. எனக்கு ரொம்ப தேனா இனிக்குது, ஏன்னா நிறைய வாங்க வேண்டியது இருக்கு ஆண்டவர்கிட்ட. தேவனே நிறைய தேவைப்படுது, கோடி கணக்கில் எனக்கு தேவைப்படுது, கோடி கணக்கில் தேவைப்படுது. அதனால நினைத்து இந்த வச்சுக்க அருளினார், நினைத்து இந்த வச்சுக்க அருளினார். வசனம் சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த பேழைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற அந்த நோவாவை சொல்லுங்காமே
காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், அவனுடைய 3 மருமகள் எல்லாம் அடைச்சிருக்கு, அப்படியே இருக்கிறாங்க. இப்ப தேவன் கதவை அடைச்சார்ல, இப்ப நினைக்கிறார். கதவை அடைச்சிட்டார்ல, இப்ப அவர் நினைக்கிறார். சொல்லுங்க ஆமென். அடைக்கப்பட்ட கதவை திறக்க அவர் நினைக்கிறார். அவர் தான் கதவை அடைத்தார், இப்ப அவர் தான் திறக்கிறார். அவர் தான் கதவை அடைச்சார், இப்ப அவர் தான் திறக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நினைத்து அருளினார். மறந்தாருங்கிற அர்த்தத்தில் சொல்லல, நினைத்து அருளினார். கதவை நினைச்சிட்டு திறக்கிறார், அருளுகிறார். டிஜிஎஸ் தினகரன் தான் அடிக்கடி சொல்றார், அருள்நாதர். சொல்லுங்க ஆமென். அருளுகிறார். சொல்லுங்க ஆமென். நினைத்து அருளினார். தொடர்ந்து வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவன் நோவாவையும் அவனோட பேரில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும், அவனோடு இருந்த சகல காட்டு மிருகங்களையும், சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்து அருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். தயவு செய்து கவனிங்க, காற்றை வீச பண்ணினார். இது எல்லாமே தேவனுடைய அனுக்கிரகம். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரசங்கிக்க நேரம் குறைவாக இருக்கிறது. ஆனா பண்டிதர் ஆடம் கிளார்க் அப்படிங்கிற ஒரு பண்டிதர் எழுதுறார், ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் எழுதுறார். அந்த காற்றை வீச பண்ணினார். சொல்லுங்க ஆமென். காற்றை வீச பண்ணினார்ங்கிறது அவர் சொல்றாரு. ஈராக், மெசபத்தோமியா, இது மாதிரி நாடுகள்ல, அந்த கீழ்த்திசை நாடுகள்ல அவர் சொல்றாரு, என்னுடைய நண்பர் ஒருவர் ஆற்றில குளித்து கொண்டிருந்தார். ஈராக்ல ஆத்து தண்ணியில, குளிர்ந்த தண்ணீர்ல குளித்து கொண்டிருந்தார். ஒரு காற்று திடீர்னு அவரை கிராஸ் பண்ணிச்சு. அந்த இடத்துல மட்டும் அடிக்கிற காற்று, அந்த இடத்துல மட்டும் அந்த காற்று அவரை கிராஸ் பண்ணி போகும்போது அவர் உடம்பெல்லாம் சூடாகி, அந்த மாய்ஸ்டர் அப்படின்னா ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு ஒரு ஓடி, அந்த தண்ணியை விட்டு ஓடி, பயந்து ஓடி ஒளிந்தார். ஆடம் கிளார்க் எழுதுறார். ஆடம் கிளார்க் ஒரு வேத பண்டிதர் குறிப்பு எழுதுறார். ஓடி அந்த ஹீட் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கரெக்டாக கிராஸ் பண்ணும் அந்த காற்று, உஷ்ணமான காற்று. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த பைபிள் எழுதுறதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். குளிர்ந்த தண்ணியில குளிக்கிறான், சரக்குன்னு ஒரு காத்து பாஸ் பண்ணும்போது அப்படி பயங்கர சூடு, வெப்பம், தண்ணியை விட்டு குதித்து ஓடி வந்தான். அவர் எழுதுறாரு, அப்ப தேவனிடத்துல அது இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். இப்ப தேவன் நினைக்கிறார், 150 நாள் இருக்கிற பெரிய தண்ணீரை வற்றி போக கீழ்காற்றை வீச பண்றார். சொல்லுங்க ஆமென். இதுதான் நம்மளை ரிலீஸ் பண்ற ஆசீர்வாதங்கள். சில நேரம் நம்ம அடைச்சிருக்கோம்னு நினைப்போம், கர்த்தர் படிப்படியா செய்வார். அவர் கதவை திறக்க சித்தம் கொண்ட உடனே மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க ஆமென். கதவை திறக்க சித்தம் கொண்ட உடனே கீழ்காற்றை வீச பண்றார். அப்படியே அந்த காற்று வீசும்போது அந்த தண்ணீரை எவாபரேட் பண்ணுது, ஆவியாக்க பண்ணுது, மழையை பெய்ய பண்ணினது அதுதான். மேலையும் திறந்து கீழையும் திறந்து பேழையை மிதக்க பண்ணினார். இப்ப அதை காய பண்றதுக்கு காற்று அடிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இதை யாருமே செய்ய முடியாது, கர்த்தர் தான் செய்ய முடியும். இது யாரும் செய்ய முடியாது. வரிசையா செய்யறார். அந்த உஷ்ண காற்று அடிக்கும் போது தண்ணீர் ஆவியாகுது, ரொம்ப ஸ்பீடா, கட 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 கடன்னு தண்ணி பூமிக்குள்ள போகுது. பூமிக்குள்ள இருந்து வரும்படி கட்டளையிட்ட அதே ஆண்டவர் பூமிக்குள்ள ரொம்ப ஸ்பீடா உள்ள போறதுக்கு கட்டளையிடுறார். கட கட கடன்னு உள்ள போகுது. பைபிள் அதை சொல்லுது. தொடர்ந்து வாசிங்க. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்தின் மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகள் மேல் தங்கிட்டு. ஆமென். அதெல்லாம் நான் சொல்லணும்னா இன்னும் எனக்கு ஒரு மணி நேரம் அந்த குறிப்பு எழுதி இருக்கிறார். அரராத் மலைன்னா என்னது, எப்படி இருக்கும், ஏன் அங்க தங்குச்சு. ஆடம் கிளார்க் எழுதும்போது அவ்வளவு இனிப்பா எழுதுறார். ஆங்கிலத்தில் இருக்க அந்த கமெண்ட்ரி, அரராத் மலையை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா என்ன, சொல்லுங்க ஆமென். அதுல ஏன் பேழை தங்கியது, அந்த மலை தொடர்ல இன்னும் அரராத்துங்கிறது அர்மீனியா தேசத்துல இருக்கு. அர்மீனியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்கு அரராத் மலை, அங்கதான் அது தங்கிச்சு. சத்தமா சொல்லுங்க ஆமென். கர்த்தர் மகிமையான காரியங்களை சார், நீ இப்ப வெளியே வான்னு சொல்றார். சொல்லுங்க ஆமென். வெளியே வா, பேழையிலிருந்து வெளியே வா. வந்த உடனே நோவா கர்த்தருக்கு பலி செலுத்தினான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க ஆமென். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஆசீர்வாதம் வருது. நான் அந்த CSA TLC சபையெல்லாம் ஒரு விதத்துல நான் பாராட்டுறது உண்டு. ஒரு நல்ல பழக்கத்தை பழகி ஒரு ஆசீர்வாதம் வந்தா ஐயாட போய் ஒரு சோத்திர காணிக்க கொடு, பழக்கி வச்சிருக்கேன். பைபிள் அதுல இருக்கு. உன் வாசல் இருக்கிற லேவியன் உனக்கு பங்கு இருக்குன்னு சொல்றார். உன் வாசல்ல இருக்கிற லேவியன், கர்த்தருடைய ஊழியம் செய்யற மனுஷனை சேர்த்துக்க, கைவிடாதிரு, எச்சரிக்கையா இரு, பழைய ஏற்பாட்டு சொல்றாரு. சொல்லுங்க ஆமென். பொழுதன்னைக்கு பாஸ்ட் விழுந்தடிச்சு ஓடியாந்து ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே இவருக்கு வேலையை பத்திரமா காப்பாத்துங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் ரிட்டையர்டாக உதவி செய்யுங்க, பணம் முழுசாக கிடைக்க உதவி செய்யுங்க, பத்திரமா கிடைக்க உதவி செய்யுங்க. பொழுதன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு வந்ததே தெரியாது. என்ன சிஸ்டர் ஆச்சு, அது பணம் வந்து 10 வருஷம் ஆச்சு பாஸ்டர், 10 இடத்துல நாங்கள் இடம் வாங்கி போட்டோம், எல்லாம் முடிச்சு போச்சிட்டோம். பொழுதன்னைக்கு அலைஞ்ச பாஸ்டர் அவர் தோத்திரம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அவர் வெறும் தோத்திரம் பண்ணிட்டு போக வேண்டியதான். கர்த்தர் நல்லா பார்ப்பார். கேட்குதா? பைபிள் அதை சொல்லியிருக்கிறாரு. உபாகம் முழுவதும் படித்து பாருங்க. உன் வாசல் இருக்கிற லேவியன் நீ அவனும் சந்தோஷப்படுவீர்களாக. சொல்லுங்காமே. இந்த TLC CSA எல்லாம் ஒரு காரியம் வச்சிருக்கோம். ஒரு சின்ன காரியம், ஒரு குழந்தை பிறந்தா கூட கூட்டு போய் ஐயாவுக்கு ஒரு சோத்திர காணிக்க கொடு. பெருசா என்ன இருக்கு, ஒரு சந்தோஷத்தை அவனோட பகிர்ந்து கொள்.
கர்த்தர் ஏற்படுத்தின மனுஷன் பொழுதன்னைக்கு உன் வீட்டில் ஜெபம் பண்ணா, உன் ஆசீர்வாதத்துக்காக உபவாசம் இருக்கான், ஜெபம் பண்ணி அதுல பங்கு கொடு. பைபிள் அதை சொல்லுது. அது அவங்களுக்கு ரட்சிக்கப்படலைன்னா கூட அதை கடைபிடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்தோத்திர காணிக்க சொல்லுங்க, ஆமென். ஒரு ஸ்தோத்திரம். அதனால நம்ம குறைய போறது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அது ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவன் வெளியே வந்த உடனே முதல் காரியம் என்ன? கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவன் பலி செலுத்தினான். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் அதை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்கிறார். வாசிங்க பாப்போம் அதை மட்டும். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். சுகந்த வாசனையாய் கர்த்தர் நுகர்ந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது தெரியுமா? தேவனோடு உள்ள ஸ்நேகத்தை குறிக்கிறது. சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறதுங்கிறது ஆண்டவரோடு உள்ள ஸ்நேகத்தை குறிக்கிறது. ப்ளீஸ் லிசன். அதுதான் சீக்ரெட். சொல்லுங்க ஆமென். தேவனோடு உள்ள ஸ்நேகத்தை தான் அது குறிக்குது. வெளியே வர்றான் எல்லாம் கர்த்தர்கிட்ட தான், எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததான். இப்ப பலிபீடத்தில் வச்சு சுத்தமான பலியிடுகிறான். ஆண்டவரே என்னை காப்பாற்றினீரே, என்னை பாதுகாத்தீரே, என்னை என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாத்தீரே. சொல்லுங்க ஆமென். ஆபிரகாம் தான் சீமானாய் வைத்த ஆபிரகாம் என்ன செய்தான்? பலி செலுத்தினான். சீமானா இருந்தான், பலி செலுத்துறான். மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தான். அதனால அவன் குறையல. தனக்குண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தசமபாகத்தை செலுத்தினான்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தான், குறையல. சொல்லுங்க ஆமென். கர்த்தர் பிரியம் வச்சு அவனை விருத்தியாக்கிக்கிட்டே தான் இருந்தார், குறையவே இல்லை. ஆபிரகாம் குறைஞ்சான்னா இருக்கு. வயசான காலத்திலையும் ஆசீர்வதித்து வந்தார்னு பைபிள் சொல்லுது. வயசான காலத்துல கூட அவனுடைய ஆடு மாடுகள் போட்டுச்சு. வயதான காலத்திலையும் கர்த்தர் கையை நீட்டிகிட்டே தான் இருந்தார், குறையல. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல சோத்திரம். யாருக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். வாசிங்க பாப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு. பிலதெல்பியா எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 3:7. திருப்புங்க பைபிளை கடைசியாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க முடியாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க. சொல்றார் பாருங்க, ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவர். இந்த தேவ ரகசியம் நமக்கு புரியவே புரியாது. ஒருத்தனுமே திறக்க முடியாது, பூட்டி சாவி வச்சிருப்பார். நீ தலைகீழா நின்னாலும் சரி, உலகமே எத்துனாலும் வேலைக்கே ஆகாது. ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறந்தும் வைக்கிறாரு, ஒருத்தனுமே திறக்க முடியாது, பூட்டி சாவி வச்சிருவார். நீ தலைகீழா நின்னாலும் வேலையே ஆகாது. சொல்லுங்க ஆமென். ஆகாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே எனக்கு ரொம்ப தடையா இருக்கு பாஸ்டர், எல்லாமே எதிராக இருக்கு, எதுவுமே விளங்க மாட்டேங்குது, எங்க போனாலும் எனக்கு எல்லாம் லாக்கு தான், எல்லா பக்கமும் லாக்கா இருக்கிறேன். ஒரே ஒரு ரகசியம், கர்த்தருடைய பாதத்தில் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்காமே, நான் என்னென்னலாம் குறையா இருக்கிறேன் அதை ஆராய்ந்து பாருங்க. நான் எதெல்லாம் ஆண்டவருக்கு செய்யணும், நான் எதெல்லாம் வஞ்சிச்சு வச்சிருக்கிறேன், தேவனுக்கு விரோதமாக எதில் இருக்கிறேன், எதில் பிடிவாதமாக கர்த்தருக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், எதை நான் ஆண்டவர் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், எதை வாங்கணுமோ வாங்கணும். சொல்லுங்காமே, தேவன் எதில் எனக்கு எதிராக நிற்கிறார், ஏன் ஆண்டவர் எனக்கு எதிராக நிற்கிறார்? என் பாவமா, இல்லை என் வஞ்சனையா, என் கீழ்ப்படியாமையா, என் பெருமையா, என் பரிசுத்த குலைச்சலா? ஏன் ஆண்டவர் பூட்டினபடி இருக்கிறார்? எனக்கு எதிராக தேவன் ஏன் நிற்கிறார்? உன்னை ஆராய்ந்து பார்த்து உபவாசம் பண்ணி சொல்லுங்காமே, பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுறணும். கொடுக்கணுமா கொடுத்துரு, வாங்கணுங்கிறத அவர் தருவார். சொல்லுங்காமே, அதுதான் தேவ ரகசியம். பூட்ட முடியாதபடி திறக்கிறார், திறக்க முடியாதபடி பூட்டிட்டு பேசாம இருப்பாரு. இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்துக்கு 70 வருஷம் பிடிச்சி பாபிலோன்ல வித்துட்டு திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு எரேமியாவில். இந்த ஜனம் நான் சொன்னேன் கேட்கல, கீழ்ப்படியில, தீர்க்கதரிசிகளை கொன்னுச்சு, எச்சரிச்சேன் கேட்கல, இதை அப்படியே கைப்பிடியா பிடிச்சு கொண்டு பாபிலோன்ல வித்துருவேன், 70 வருஷம் திரும்பி பார்க்க மாட்டேன், 70 வருஷம் திரும்பியே பார்க்க மாட்டேன், பேசாம இருப்பேன். சொல்லுங்காமே, தானியேல் தீர்க்கதரிசி அதை வாசித்து அறிந்து கொண்டான். அப்ப கர்த்தருடைய மனுஷன் உனக்கு இறக்கம் கிடைக்கணும்னா உபவாசம், எதுல குறையோ அதை அப்புறம் அறிக்கை எடுங்க. சொல்லுங்காமே, கொடுக்கணுமா கொடுத்துரு, விடணுமா விட்டுரு, அப்பொழுதுதான் இறக்கம் கிடைக்கும். வசனம் சொல்லுகிறது, கடைசியா சொல்றார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் சொல்லுங்காமே
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் வாசலை திறந்துட்டாருன்னா பூட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, பூட்டுறதுக்கு ஒருத்தன் கிடையாது. சொல்லுங்காமே சோத்திரம். எழுமி நின்று ஜெபம் பண்ணுவோமா? நன்றி. மறுதலிக்காமல் வசனத்தை கை கொண்டபடினால் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். Glory to God. நன்றி ஆண்டவரே. Glory to God. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சீவால் சேர்ந்து பாடு. தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் கூடுதே.